என்னுடைய கேள்வி, நீங்கள் பரிசுத்தவான்களா என்பது அல்ல, நீங்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா? இதோ திறப்பில் நிற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்பதற்கு அர்த்தம் நீ வாப்பா, அப்படி அர்த்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பதே வேறு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பது தேவனை இம்ப்ரெஸ் பண்ணுவது. ஆனால் இவன் எல்லாரும் முயற்சி எடுத்தும் ஒருவன் கூட தேவனை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. தான் உண்மை. எல்லா நேரத்திலும் நீங்கள் நீதிமானாய் இருந்தால்தான் எல்லா நேரத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த கிருபையின் சத்தியம் மனுஷனை அழிக்கிறதுக்கு இல்லையா, மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லாக அற்புதத்தை பெற்றிருப்போம். ஆனால் கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ண வரும்போது ஒருத்தன் தான் வந்திருக்கிறான். 1:9 10 10 1:10 10ல் 1 10க்கு 1. அப்போ நமக்கு ஒரு அற்புதம் வருதுன்னா என்ன அர்த்தம்? 100 ஒரு 10 அற்புதம் சொல்கிறாங்கன்னா என்னென்ன அர்த்தம்? அங்கே வந்து 1000 அற்புதம் நடந்திருக்குன்னு அர்த்தம். மனிதன் வந்து என்ன அர்த்தம்னா, அந்த 10 பேரில் ஒருத்தன் தான் இயேசு சொன்னனால சுகமாக இருக்குது என்று என்ன செய்தான்? நம்பினான். மற்றவர்கள் எல்லோரும், அதாவது ஒரு ஜெபக் குறிப்பு சொல்லுகிறோம் அல்லது சொல்லாமல் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்த உடனே இம்மீடியட்டாக யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் த மிரக்கிள். சாட்சிகள் அற்புதங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது. பண விஷயத்தில் தேவன் நீங்கள் செய்கிறதெல்லாம் நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆமாம், ஏகப்பட்ட வரவு செலவு உங்களுக்கு இருக்கும். கூட்டத்துக்குள்ளேயே சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம். ஆமாம், வந்துருச்சு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா, அவனுக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்கா, அப்படியா அப்படின்னு பிரச்சனை வரும்னா அது சொல்ல வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் குறிப்பாக சரீர பலவீனங்கள் ரொம்ப முக்கியமானது. அதில் சுகம் கிடப்பது. ஏன் நீங்கள் கடன் பிரச்சனைகள் அடைவதை கூட நீங்கள் சொல்லணும். சொல்லுங்கள், வாயை திறந்து. வாயிலேருந்து நல்ல வார்த்தை என்ன செய்யட்டும்? வரட்டும். அப்போ ஆகவே இனி வருகிற நாட்களில் இந்த சாட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஒரு அம்மா கூட போன வாரம் வந்து அவங்களுடைய பையன் வந்து போன 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் வந்து அவனுடைய கவுண்ட்லெல்லாம் பிளேட்லெட்ஸ் அதெல்லாம் குறைஞ்சி மரண தருவாயில் இருந்தபோது கர்த்தர் ஜெபித்து சுகத்தை கொடுத்து இப்போ வந்து அவன் நல்லா வந்து ஆரோக்கியமாயிட்டான். அந்த டைம் தான் நிறைய பேர் செத்துக்கிட்டு பாருங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நிறைய சாவு நடந்துடுச்சுன்னா அந்த டைம் கர்த்தர் ஒன்று சுகப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, பட் இன்றைக்கு வரைக்கும் அவங்க சாட்சி சொல்கிறக்கு டைம் செட் ஆகலை. கடைசி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வந்து சர்ச்சு அவங்க வருவதற்குள்ளே மெசேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் முடிஞ்ச உடனே இப்போ வீடியோ பண்ணிட்டோம். அதனால் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் தூரத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்றால் நீங்கள் அதை வீடியோவில் கூட இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு, எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம அதை இது பண்ணலாம். இல்லை என்னுடைய முகம் தெரிய நான் விரும்பவில்லைன்னா உங்கள் முகத்தை கூட க்ளீனாக என்ன செஞ்சுருவோம்? ஆமாம், அப்படியே ஒரு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ளர் பண்ணி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க வந்து ஃபோக்கஸ் அவுட் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஓகே, இட்ஸ் குட். அப்போ இந்த சாட்சிக்குன்னு நேரத்தை நம்ம ஒதுக்க வேண்டிய, நீங்களும் கூட சபையில் இருக்கிறவர்கள் சொல்கிறேன், ஆன்லைன் இருக்கிற சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார் என்றால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள், அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதில் குறிப்பிட்ட முக்கியமான சாட்சிகளை நாம் வந்து மேடையில் ஏற்றலாம். மற்றவர்களுக்கு அது மிகுந்த பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கையை முடிச்சுக்குவோம், கடன் பிரச்சனையில் இருக்கேன், யாராச்சும் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். ஆனால் உங்கள் சாட்சியை கேட்டு கர்த்தர் என் கடனை அடைச்சான்னு சொல்லும்போது அவன் வந்து வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறக்கும்.
ஸோ புதிய இந்த வருஷத்தில் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, 87 60 60 90 80 என்கிற எண்ணிற்கான வாட்ஸ்அப்பிற்கு இன்றைக்கி வீடியோ எடுத்து வச்சுக்காங்க, சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இமெயில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ncctestimony@gmail.com என்கிற இமெயில் முகவரிக்கு அதை அனுப்புங்கள். ஒரு சக்தி இல்லாத குடும்பத்திலே இயேசு பிறந்தார். ஒரு சாதாரண தச்சனுடைய மகனாக அவர் இருந்தார். ஆனால் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்குள்ளிருந்த அபிஷேகம் இந்த உலகத்தை அதிர பண்ணியது. மிக சாதாரணமான நபர்களை தெரிந்து கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தார். அவங்க அப்பா ஒரு தச்சன், அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர். பெரிய அளவிலே அதாவது என்ன, மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கூட நிறைவேற்ற முடியாமல் பி கிளாஸ் எப்படி நிறைவேற்றலாமோ அப்படி நிறைவேற்றக்கூடிய அளவு பணபலம் வசதி படைத்தவர்கள். ஸோ இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனை தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணிவிட்டால் அவனுடைய குடும்ப பின்னணி பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு மிகப்பெரிய அறிவு, ஞானம், படிப்பு, கல்வி, புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எரேமியாவை தேவன் தெரிந்து கொள்ளும்போது 8 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ளாக சொல்கிறார்கள். தானியேலை தெரிந்து கொள்ளும்போது 21 வயது என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பை தெரிந்து கொள்ளும்போது 13 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளாகத்தான் சொல்கிறார்கள். தேவன் வந்து அவர்கள் இளைஞர்களாக இருந்ததோ, அவர்களுக்கு அதிக மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்ததோ தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. மெச்சூரிட்டியே இல்லாத இவனை எப்படி எடுத்து மெச்சூர்டான ஆள்கள்கிட்ட எப்படிடா பயன்படுத்துகிறன்ற போராட்டம் அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரை பூமியில் மெச்சூரானவன் எவனுமே கிடையாது. அம்புட்டு பயல்களும் முட்டா பயல்களாகத்தான் அவர் கண்ணுக்கு என்ன செய்கிறாரு, தெரிகிறார். அதனால் இந்த மெச்சூராக இருக்கிற ஆளும் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களை அவர் பெரிய அளவு மதிக்கிறதே இல்லை. மெச்சூர்டு இம்மெச்சூர்டு அப்படியே கிடையாது அவருக்கு. அவரை பொறுத்தவரை பூமியில் இருக்க அத்தனை பேர் இம்மெச்சூர்டு. அதனால தான் அவர் கூடவே இருக்கிறார். கைத்தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. இஃப் யூ கன்சிடர் சம்படி as a matured person, he need not be with them. இந்த உலகத்தில் நான் இல்லாமல் அவன் பார்த்துக்குவான்னு யாரையுமே தேவன் விடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே இம்மெச்சூர்டு. அப்போ இம்மெச்சூர்டு மத்தியில் ஒரு இம்மெச்சூர்டை பயன்படுத்த ஒரு பெருசாக இல்லை. அதனால தான் சாலமன் கையில் இளைஞனாக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் கொடுத்தார். அப்போ சொன்னார், தாவீது சொல்கிறாரு, என் குமாரனாய் சாலமன் இன்னும் இளைஞனாக இருக்கிறான் அப்படின்னு. இன்னும் விளையாட்டுத்தனம் அவனுக்குள்ளே இருக்குது, ஆனால் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. ஆகையால் நம்ம நல்ல மெச்சூர்டான நம்ம எல்லாருமே சாலமனுக்கு சப்போர்ட்டாக நிற்போம் அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள், வந்து நம்மலாம் வந்து பெரிய ஆள் கையில் பொறுப்பை கொடுத்து சின்ன பசங்கள்லாம் துணைக்க வச்சுக்குவோம். ஆனால் அவர் சின்ன பசங்க கையில் பொறுப்பை கொடுத்து பெரிய ஆளை ஃபுல்லாக துணைக்க வைக்கிறாரு. அதுதான் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். சாலமன் வந்து ஒரு இளைஞன், அவன் கையில் பொறுப்பை கொடுத்து சீனியர்ஸை ஃபுல்லாக சுற்றி நிற்க வச்சு, தட்ஸ் காட் ஸ்டைல். அவருக்கு மெச்சூர்டான ஆள்லாம் அவருக்கு வந்து சொன்னவொன்னே பளிச்சுன்னு கேட்குறக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். மக்களை பற்றி மதிக்காமல் டக்குன்னு அவர் சொன்னதை செயல்படுத்தணும், அப்படி ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். யார் என்ன சொல்லுவாங்களோ, யார் எப்படி என்ன பேசுவாங்களோ என்று யோசிக்கிறவன் கதைக்காக மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சா நம்ம கிருபையை பேசவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்தால் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்பதை உணரவே முடியாது. அப்போ எங்கே பிரச்சனை வருது? நான் மக்களுக்காக வாழ நினைக்கும்போது மற்றவன் நினைக்கிறானோ அப்படின்னா என்ன ஆயிடுறேன், நான் அடிமை. யாரை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா என்று சொல்லும்போது நான் சுதந்திரவாளி ஆகிறேன், நான் ஒரு லிபரல் மேனாக மாறுறேன். இந்த இடத்திற்கு நான் வரும்போது தான், அதான் பைபிள்ஸ் அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் இந்த ப்ரீச்சர்ஸ் லெவலில் என்னை பற்றி பேசும்போது அவர் கொஞ்சம் ரொம்ப தைரியமாக பேசிடுறாரு. அதெல்லாம் கிடையாது. எனக்கு இவங்களை வச்சு கதை ஆகணும் என்கிற ஒரு இடத்துல நம்ம மனிதர்களை வைக்காமல் வெறும் நேசம் மட்டும் வைத்திருந்தோம்னா நிச்சயமாக அது ஒர்க் ஆகும்.
பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமும் பரிசுத்தவான்களிடத்தில் அன்பும் வைக்க வேண்டும். பைபிள் சொல்லு. விசுவாசத்தை அங்கே வைக்கணுமா? அன்பை இங்கே வைக்கணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அன்பை மக்கள்கிட்ட வைக்கணும், விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட வைக்கணும். ஆனால் இப்போ நடக்கிறது என்னென்னா, அன்பை கடவுள் மேலே வச்சுட்டு விசுவாசத்தை மக்கள் மேலே வச்சிடறோம். மக்கள் மேலே அன்பை தான் வைக்கணும், மக்கள் மேலே விசுவாசத்தை வைக்கவே கூடாது. ஒருவேளை உங்களை வழிநடத்துவர்கள் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கலாம். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், பைபிள் சொல்லுது, மோசேயின் மீதும் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். ஓகே. ஸோ என் அன்புக்குரியவர்களே, வி நீட் நாட். அப்போ என்னென்னா அதான் ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசணும் சார். நீ பார்த்து பேசவே முடியாது. சவுண்டே கேட்காம வெடி போட முடியுமா? என்ன கேட்குறேன், சவுண்டு கேட்காம வெடியை பிடிங்க போடுறது புஸ்வானம் தாங்க வைக்க முடியும். அப்போ சவுண்டே கேட்காம நான் வெடி போடணும் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணேன். நான் வாரம் புஸ்வானமாக தான் போகும். அது உண்மையான வெடினா என்ன? ரோட்டில் போகிற திரும்பி பார்க்கணும், கையை தட்டுங்க. ஆமாம், அதான் இந்த மில்லினியர்ஸ் மீட்டுக்கு பேசிகிட்டு இருந்தப்போ அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இடையில உள்ளே என்ட்ரானவங்க ஃபுல் மெசேஜுக்கு நின்னாங்க. முடிஞ்சனும் அவர் சொல்கிறார், அந்த எம்டி இவர் ஐ திங்க் ஜிஎம் ஜெனரல் மேனேஜரு சொன்னார், சார் என்ன சார் இது ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங் மாதிரியே தெரியலையே சார், எல்லா ஏரியாவும் டச் பண்ணிட்டீங்களே சார், ரியலி வி வேர் அட்ராக்டட். அம்பிட்டு பேரும் நாங்கள் அசையவே இல்லை நின்று கேட்டோம். இப்போ தாங்க உண்மையான பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். உள்ளே நுழைஞ்சான கிறிஸ்தவ கூட்டமா அப்படின்னு ஒதுங்கினா முடிஞ்சிச்சு, ஃபெயிலியரு. அவன் நின்று பாருங்க அரெஸ்ட் ஆகி, என்ன லைட் அங்கே தொடுறாரு இங்கே தொடுறாரு. திடீர்னு 6 நாளில் பேசுகிறாரு, அம்பானியை பேசுகிறாரு. அவனுக்கு புரியல கிறிஸ்தவங்கன்னா தோத்திரம் இல்லைன்னு தொடுறாரு. லைட்டாக 2 சினிமாவில் வேறு 2 ஏரியாவை தொடுறாரு. இந்த சினிமா பாட்டில் 2 வரி வருது, எல்லாம் அப்படியே கலரிங் வருதுன்னொன்னே they were attracted, and finally after the meeting and they என்ன சொல்ல they asked me to pray for them. எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு வரிசை நிற்கிறாங்க. இவங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு போயிட்டு இன்னொரு பதவியில் ஒரு இதில் இருக்கிற ஒருத்தர், அவர் நல்லா இவ்வளோ பெரிய ராமம் போட்டிருக்காரு, அவர் அனுப்பிச்சுட்றாங்க. அவரும் சொல்கிறார், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிங்களாமே, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்குங்க, யூ கோ அண்ட் மிங்கிள் வித் தம் அப்படின்னாரு. ஆனால் என்றைக்கு நான் மற்றவரோடு பழகாமல் ஒதுங்குகிறோமோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செய்கிறோம்னா வெளியே கலக்காமல் ஆயிடுறோம். அதனால் கிறிஸ்தவம் என்ன செய்கிறதில்ல இருக்கு. நீங்கள் எப்போ வெள்ளை ஜிப்பா போட்டு பக்கத்தில் இருந்தீங்களா அவன் மிரண்டு ஒதுங்கிடுவேன், யாரோ வந்திருக்காரான்னு. ஆமாம், நீங்கள் ஜீன்ஸை போட்டு கையை மடிச்சு விட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவன் கேட்பான், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் அவனை நீங்கள் எடுக்கணும். ஒரு தடவை காரு சர்வீஸுக்கு போயிடுச்சுன்ட்டு நீ ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிடுவோம்டா இன்றைக்கி ரொம்ப நாள் அப்படின்ட்டு சரின்ட்டு ஷேர் ஆட்டோவில் என்ன செஞ்சுட்டேன், ஏறி உக்காந்துட்டேன். உட்காந்து போயிட்டே இருக்கிறேன், பக்கத்தில் உட்காந்தவன் திடீர்னு ஒருத்தன், சார் இந்த பெர்ஃப்யூம் எங்கே சார் வாங்கினீங்க அப்படின்னா, வா அப்படியே வா உள்ளே வா. இறங்கிட்டேன் ஆட்டோ விட்டு. அவனுக்கு காலவாசல் இறங்கிட்டு சொல்லுங்கள் சார் இது பேர் என்ன சார் இந்த பெர்ஃப்யூம் பேருனா சொல்கிறேன், இதை விட மேன்மையான ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று இருக்குது, ஜீவ வாசனை ஒன்று இருக்குது. அது ஆமாம். இன்றைக்கி நான் பேசுகிற விஷயம்னா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். 2 விதமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க பரிசுத்தவான்கள் இல்லை என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பார்வையில் சொல்லுகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பாதையில் அவர்கள் நீதிமான்களும் அல்ல, அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசு இந்த 2 பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிச்சிருந்தார். அதனால தான் இவன் ஓல்டு டெஸ்டமெண்ட் பார்வையில் இவன் நீதிமான் பரிசுத்தவான், ஆனால் புதிய ஏற்பாட்டின் பார்வையில் இவன் பரிசுத்தவானே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் யார் பரிசுத்தவான்? கைத்தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமென். என்னுடைய கேள்வி, நீங்கள் பரிசுத்தவான்களா என்பது அல்ல, நீங்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா என்பது தான். என் அன்புக்குரியவர்களே, வேதம் நம்மை பரிசுத்தவான் என்கிற அந்த டேர்முக்கே புதிய அர்த்தத்தை இயேசு கொடுத்தார். அங்கே பரிசுத்தவான்னா யாருன்னா தேவாலயத்தில் உட்காந்துருந்தவன். இங்கே பரிசுத்தவான் யாருன்னா டீ கடையில் உட்காந்துருக்கிறவன். இங்கே தான் யூதர்கள் குழம்பினார்கள், அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு சொன்னால், நீங்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுக்கு கையில் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றுறீங்கடா, ஆனால் ஒருத்தனு கூட உங்களால் என்ன செய்ய முடியல, ஆதாயப்படுத்த முடியல.
ஆனால் இயேசு எங்கெல்லாம் நின்னாரோ அங்கெல்லாம் கூட்டம். அவர் நிற்கும்போது, அவர் நடந்தார்னா ஊர்வலமா, நின்று திரும்பினார்னா பொதுக்கூட்டம். அப்போ அவரிடத்திலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, காரணம் மத சாயம் அவரிடத்தில் இல்லை. இன்றைய பிரசங்கிகள், இன்றைய ஊழியர்கள் மேல் ஒரு மத சாயம் இருக்கிறபடினால் அந்த மத சாயம் என்னன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்தனம். அப்போ இன் நியூ டெஸ்டமென்ட் விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப், நியாயப்பிரமாணத்தில் விசேஷமானது எது? அதான் தேவன் கேட்டார். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாகிய இவைகள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கொசுவெல்லாம் வடிகட்டிடுறீங்க, ஆனால் ஒட்டகத்தை வடிகட்டினாங்களாம் சார். வடிகட்டும் போது ஒட்டகம் உள்ளே போயிருச்சான் சார். இது அவர் சொல்லும்போது மக்கள் சிரிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ ஒரு கை தட்டுங்க அவருக்கு. எவ்வளோ பெரிய ஜோக்கு! ஏசுனா ஜோக்கை அடிச்சது இல்லையா? அவர் ஜோக் அடிக்கிறார், உனக்கு மேலே ஜோக் அடிச்சிருக்காரு அவர். நீங்கள் நல்லா திறந்த மனசோட வாசித்தீங்கன்னா எத்தனை ஜோக் ஏசுனார் அடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட ஜோக் வேணுமா? கொசுவுக்கு இல்லாத வடிகட்டி, கொசுலாம் வடிகட்டிடுறீங்கப்பா, ரொம்ப நன்றிங்க, ஆனால் ஒட்டகத்தை விட்டுட்டியப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு அவர். ஆனால் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறான், கொசு எது ஒட்டகம் எது, அப்படியே போட்டு ரெண்டையும் உவமை உவமேயம் உவம உருபு போட்டுன்றார். என்ன சார் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கடைசியில் கனெக்ட் பண்ணுறான். இந்த ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பாவம் செய்யாமல் இருக்குது, சீரம் குடிக்காமல், சினிமா பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் கொசுன்றார். கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. கொசு. சில பெரிய பரிசுத்தவான்களை மற்றவங்களோட அற்பமாக பார்க்குங்க பாருங்க, இது ஃபுல்லாக கொசு. ஆனால் மற்றவனுக்கு இரக்கம் செய்கிறோம் பார்த்தீங்களா? பாவம்றான், ஒரு டீ வாங்கிடுறான், ஒட்டகம்ன்றார் அவர். ஆமேன். இப்போ இங்கே தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. என்னென்னா, தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். அதனால் மனுஷன் மேலே அவங்களால இரக்கம் காட்ட முடியல. ஏன்னா ஐ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை மை காட். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தேவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது உங்களால் முடியாது. சார், நீங்கள் சாந்தி ஸ்வீட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, திருநெல்வேலியில் நடத்திக்கிட்டு இருக்க ஓனர்கிட்ட போய் நீங்கள் அல்வா கிண்டி கொடுக்கணும்னு நினச்சா, நீங்கள் என்ன கிண்டுக்குன்னாலும் அவன் சாப்பிட்டுட்டு சொல்லுவான், எனக்கே அல்வாவான்றதான் கேட்பேன். நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் வேலை செய்வது அவரை இம்பேக்ட் பண்ணுறது, இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்களே அதுக்கு சமமாக இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஒரு இம்பேக்டை கொடுக்கறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது. தேவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்கள் நீதியினால். அப்போ பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு தேவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய நோக்கம் இருந்தனால அவர்களால் மனிதனை அதிகம் நேசிக்க முடியல. இப்போ பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு, நானே பரீட்சை எழுதலை, 40 35 30 மார்க் தான் எழுதியிருக்கிறேன். ஐயோ இன்னும் 10 மார்க் எதிரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் பக்கத்தில் இருக்கேன், டே காட்டுறானா போறியா 10 ஜாமெட்ரி பாக்ஸ் தூக்கி எரியவா, நானே இங்கே முடிக்காமல் இருக்கேன், சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்தது. இதே மென்டாலிட்டி தான் இன்றைக்கி இருக்கிற. தயவுசெய்து நான் பெந்தேகோஸ்தே பிரசங்கிகள் என்று சொல்லும்போது நீங்கள் நான் பெண்டிகாஸ்டல்னு சொல்கிறது அந்த குறிப்பிட்ட சபை பிரிவினரை பற்றி கிடையாது, ஊழியர்களை கிடையாது. நாம் எல்லோரும், அது அபிஷேகம் பெற்ற எல்லாருமே தான் நான் பெண்டிகாஸ்டல் பீப்புள் நான் சொல்கிறேன். பெந்தேகோஸ்தே என்பது அந்த என்ன சொல்லுது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களை பேசுவது. ஸோ நான் அப்படி பேசும்போது என்னை நான் இன்க்ளூட் பண்ணி தான் பேசுகிறேன். ஐ எம் நாட் அட்டாக்கிங் எனிபடி, ஐ எம் நாட் அட் ஆல் வர்த் டு டூ இட். அதை செய்வதற்கு எனக்கு தகுதியும் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் என்றால், பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் சொல்லப்படுகிற நான் ஏன் என்னால் மனிதனை நேசிக்க முடியவில்லை என்றால், இறைவனை திருப்திப்படுத்துவதற்கே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் 5 to 7 ஜோம் பண்ணும் போது அந்த நேரத்தில் பால் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா, போறியா இப்போ உனக்கு நாளைக்கு பால் ஊற்றுற மாதிரி ஆகிக்கிற போகிறேன் என்கிற ஒரு இடத்துக்கு என் வரான். கப்பான்னவன் கப்பா நெறிய ஆரம்பிச்சிடறான். இந்த கோபம் எனக்கு வந்திருக்கு.
வந்து அனுமதியின்றி உள்ளே பிரவேசிப்பவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள்னு வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து செங்கோலை நீட்டினா தான் உள்ளே வரணும். அப்படி தான் என் ரூமில் இருந்து எழுதி வச்சுருந்தேன். நான் எழுதியே ஒட்டியிருப்பேன். அது 2 நாளைக்கு முன்னாடி மீட்டிங்னா நான் எழுதி ஒட்டியிருப்பேன். யாராச்சும் உத்தரவுலாம் உள்ளே வந்தீங்கன்னா வந்து மரணத்துக்கு பாத்திரம்ன்றா நீ, நான் செங்கோலை நீட்டேன் வான்னு, அப்போ தான் உள்ளே வரணும். கேளுங்க என் கூட இருக்கணும்னு. இல்லாட்டி எழுதி அனுப்புவாங்க. எது டோரு கீழே அந்த பேப்பர் உள்ளே வரும். அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே இதை கன்சிடர் பண்ணலாம் தான் கதவை திறப்பேன். ஏன்? நான் தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறேன், தேவனோடு உறவாடிக்குவேன். சார் நாங்கள் ஏதோ இன்றைக்கி பிறந்துப்பெல்லாம் வரல சார், நீ இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்புட்டு காமாசமாக வேலையை நாங்கள் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், நான் பேப்பர் உள்ளே வரும், வெளியே வந்தான்னா நான் டங்ஸில் தான் அவன்கிட்ட பேசுவேன். எப்படி ஓகே அண்ணே வந்து இவருக்கு வந்து 250 இன்னும் 4000 சேர் எடுத்துருக்கோம், இன்னும் 250 சேர் தேவை. ரீமானா சந்தூரமானா தியங்கர பல துறை மேனே ஷபு ரபு ரபு அப்படியே கதை இல்லை வேணானா ரீமானா சாந்தானாமானா தியங்க. அப்போ என்னன்னா நாங்கள் தேவனை திருப்திப்படுத்திட்டு இருக்கோம் சார். இது ஒரு மத சாயம். அக்கார்டிங் டு த ஓல்டு டெஸ்டமெண்ட் அந்த லேவியனும் ஆசாரியனும் செய்தது மிகச் சரியானது. அக்கார்டிங் டு த ஓல்டு டெஸ்டமெண்ட் நான் மாசத்தில் வந்து தசமபாகம் தருகிறேன், நான் 2 தரம் வாரம் உபவாசிக்கிறேன் என்று சொன்ன அந்த யாராவின் பேர் பரிசேயன் சொன்னது அக்கார்டிங் டு ஓல்டு டெஸ்டமெண்ட் இட் இஸ் ரைட். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், லேவியராகமம்ல தேவன் தான் அதை சொல்ல சொன்னார். அவன் வந்து தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு தசமபாவம் செலுத்துகிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சு வந்தீங்க, நான் தசமபாவம் செலுத்துகிறேன், நான் என் வாழ்க்கையில் உமக்கு முன்னாடி உத்தமமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்ல கடவன் இருக்கு. அதான் சொன்னான் அவன். அப்போ எங்கே மிஸ்டேக் பண்ணான்? அவன் தேவனை பார்த்து சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது, பக்கத்தில் பார்த்தான் பார் ஒருத்தன் அற்பமா, அதுதான் தவறு. என் அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பதே வேறு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பது வேறு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் என்பது தேவனை இம்ப்ரெஸ் பண்ணுவது. ஆனால் இவன் எல்லாரும் முயற்சி எடுத்தும் ஒருவன் கூட தேவனை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அதுதான் உண்மை. இதோ திறப்பில் நிற்பதற்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்பதற்கு அர்த்தம் நீ வாப்பா அப்படி அர்த்தம் கிடையாது. கேணத்தனமாக பேசக்கூடாது. யாருமே இல்லை நீ வாப்பான்னா புரியல. சார் ஒருத்தர் செலக்ட் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு. ரிஜெக்ட் ஆனவங்களே இந்த பக்கம் உட்காருங்கன்னு உட்காந்து, அங்கிட்ட இளையராஜா உட்காந்துருக்காரு, பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் உட்காந்துருக்காங்க. யாருங்க இவங்கன்னு கேட்டோன்னே இவங்கெல்லாம் வந்து போட்டியில் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, ஒருத்தனுமே இல்லை, யாராச்சும் இருக்கீங்களாப்பா அப்படின்னா எந்திரிச்சு போவீங்க நீங்கள்? நம்மளை தான் கூப்பிட்றாரோ? என்னடா கேணத்தனமாக இருக்குது. யாருமே சரியில்லைன்னாருனா மோசே இருக்கான், வந்து சாமுவேல் இருக்கேன், இவங்களே சரியில்லைன்ட்டாருன்னா நீங்கள் இருந்து கிளம்பி தூத்துக்குடி கிளம்பிட்டு இருக்கிற இல்லை, எனக்கு புரியல என்ன சொல்ல வராரு. அதைத்தான் தேவன் சொன்னார். ஒருவனையும் காணேன் திறப்பில் நிற்பனா, மோசே காணோம், தானியேல், யோபு, எவனுமே கிடையாது நான் திறப்பில் நிற்பதுக்கு தகுதியானவன். அதனால தான் என் புயமே எனக்கு ரட்சிப்பானது. அவருடைய புயம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு தான் பிதாவோட புயம். The power of the heavenly Father is Jesus Christ. என்னோட புயம் தாங்க எனக்கு வலிமை. அப்படி பிதாவுக்கு யார் தெரியுமா வலிமை? இயேசு. என் சிங்க குட்டி வருவான்டான்ட்டாரு. அவர் வந்து தான் திறப்பில் நின்னாரு. ஹலோ சார், பைபிள் வாசிக்கணும்ல சார், என்ன சார் நீங்கள் வந்து அந்த பேக்கேஜே கொண்டு வரீங்க? தட்ஸ் த திங். த மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் பைபிளை வாசிக்கிறது இல்லை. ஆனால் பெரோயா பட்டணத்தில் இருந்தவர்கள் பவுலால் சொல்லப்பட்டவைகள் சரிதானா என்பதை வேதத்தில் பார்த்தார்கள். என்ன இருந்தாலும் வந்து நேற்று என்னமோ உலகத்துக்கு போனானேப்பா, இது சரிதானா? அவன் பைபிளை பார்த்துருக்கிறான். ஆனால் நம்ம பைபிளை படிக்கிறதே இல்லை. நேராக பலசர கடையிலேருந்து போய் இங்கே உட்காந்துடுறது, திறப்பில் உட்காந்துடுறது, உட்காந்து ஆமாம் நம்மளால் ஒரு நம்ம எல்லாம் உறுதுணையாக நிற்கணும். இன்னும் உறுதுணையாக நிற்கணும். மண்டையில் போட போகிறேன், உங்கால் எங்காலெலாம் கிடையாது. திறப்பில் நிற்பதற்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொந்த குமாரனை இயேசு அனுப்பினார். அவர் திறப்பில் நின்றார், நெஞ்சில் அடியை வாங்கினார், திறப்பில் நின்று செய்ய வேண்டியவளை செய்து முடித்தார். படம் முடிஞ்சிருச்சு, நம்மளாம் ரிலீஸ் ஆகிட்டோம். ரிலீஸ் ஆகி வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜாமீன் கையெழுத்துக்கு வரான். சார் அவருங்க
நான் ரிலீஸ் ஆகிட்டேன்டா, எனக்கு நான் இப்போ புதுசாக ஜாமீன் போடுறீங்க. என் அன்புக்குரியவர்களே, த மேட்டர் வந்து எல்லாமே வந்து அக்கார்டிங் டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே போயிட்டுருக்கு. அதுதான் சிக்கல். உங்களுடைய கையில் இருக்கிற புத்தகத்திலே 2 புத்தகம் இருக்கிறது. இந்த 2 புத்தகமும் ஒன்றுக்கு ஒன்று என்ன, அது கான்ட்ரடிக்ட் ஆனது, கான்ட்ராஸ்ட் ஆனது, இதுக்கு ஆப்போசிட். அது இது எதுக்கு இதை கொடுத்துருக்காருன்னா, இது நீ செய்ய முயற்சி செஞ்சது. இது எதுக்குன்னா, இது நான் உனக்காண்டி செஞ்சு முடிச்சது. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு.